ஜால்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் மட்டும்தான் இதுவரை திராவிட எதிர்ப்பாளரும் தமிழ் தேசியவாதியும் இளைஞர்களுடைய மனதை கவர்ந்தவருமாக ஒருவர் இருந்தார். யார்? அவர்தான் ஏக உரிமையை, தமிழ் தேசிய ஏக உரிமையை தனக்கானது என்று கொண்டாடி கொண்டிருந்த சீமானவர்கள். அவருக்கு போட்டியாக நானும் தமிழ் தேசியவாதி தான், திராவிட எதிர்ப்பாளரும் தான். குறிப்பாக திராவிட கழகங்களை அடித்து நுறுக்கி இப்ப ஆட்சிப்படம் இருக்கிறார். யார் என்று பார்த்தால் விஜய் அவர்கள். உண்மையிலேயே வரவேற்கக்கூடியவருடைய விஜய் அவர்கள் திரையுலகத்தின் செல்வாக்கின் மூலமாக ஆட்சிப்படம் இருந்தாலும் இந்த திராவிட அட்டுழியங்களை திராவிட கழகங்கள், அதாவது திராவிடத்தை நான் தவறாக சொல்கிறவில்லை, திராவிட பேரை வைத்துக் கொண்டு இதுவரை காலம் தமிழ்நாட்டை அகால பாதாளத்துக்கு தள்ளின இந்த திமுக அதிமுக இவங்களுடைய கட்சி சில பேர் அவர்களை தோற்கடித்து விஜய் வெற்றி பெற்றிருப்பது தமிழக வரலாற்றில் மாபெரும் ஒரு கருத்தியல் மாற்றம் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். இதுல இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும். சீமானவர்கள் இதுவரை காலம் குறிப்பிட்டு வந்து இது ஒரு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஒரு தமிழன் தான் வேணும், ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், திராவிடம் என்ற வேறு மாநிலத்தவர் ஆள்வதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை தான் சீமானவர்கள் இதுவரை குறிப்பிட்டு வந்து அந்த விடயம் இப்பொழுது விஜய் மூலமாக சரியாக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை ஒரு தமிழன் ஆளுகின்ற இந்த கருத்தை சீமான் மீண்டும் பொது மேடைகளில் முன்வைக்கிறதுக்காக ஒரு இடத்தை விஜய் வழங்கவில்லை என்றுதான் இங்க முக்கியமான நிலையை திராவிடம் தோட்டத்துக்கு காரணம் இந்த காங்கிரஸ் கட்சியினர் தங்களுடைய ஒரு மொழி திணிப்பு, இலங்கையில சிங்கள மொழியை திணித்த மாதிரி அங்கு என்ன ஹிந்தியை திணிக்க வலிக்கிட்டாரு. அதன் விளைவாக தான் இந்த திராவிடம் என்ன எல்லா சில மாகாணங்கள் ஒன்றிணைந்து மாநிலங்கள் ஒன்றிணைந்து திராவிடம் என்ற தோட்டப்பாடு அதில் முக்கியமாக காணப்படுறது. பெரியாரெல்லாம் அதோட பெரிய இதுக்கு வளர்ந்திருந்தார். பிற்பட்ட காலங்களில் அது தேவையற்ற ஒன்றாகவும் அது தமிழ்நாட்டின் பெரிய ஒரு சுமை தலைமைப்படத்தின் மீது செலுத்தப்பட்டது. தமிழர்களுடைய அந்த உரிமைகள் சில இடங்களில் பறி போனது இந்த திராவிட கொள்கை மூலமாக. அப்ப அதைத்தான் சீமானவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். அதைத்தான் இப்ப விஜய் அவர்களும் வலியுறுத்தி ஆட்சிப்படம் ஏறியிருக்கிறார். ஆனாலும் விஜய் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் என்றால் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள். அப்ப அரசியல் கொள்கை ரீதியாக இரண்டு பேரையும் தன் பக்கம் ஈர்க்கணும் என்பதற்காக விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தியலை உருவாக்கி இருக்கிறார்கள். கோட்பாட்டாளர்கள் சரியான முறையில வழிநடத்தி இருக்கிறார்கள் விஜய் அவர்களை. நிஜம் இந்த இடத்துல விஜய் ஏன் அப்படி குறிப்பிட்டிருந்தார் என்ற விடயத்தை நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் விஜய் அவர்கள் தமிழ் தேசியவாதிகளின் வாக்கு வங்கியும் சரி, திராவிட சித்தாந்தத்தை கைக்கொள்ளும் ஒரு வாக்காளர்களின் வாக்கு வங்கியும் சரி தன் பக்கம் ஈர்ப்பதற்காக தான் இந்த விடயத்தை கை கொண்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அதிகப்படியான பெருவாரியான வாக்குகள் இரு பக்கத்திலும் இருந்தவருக்கு வந்ததனால்தான் அவரால் தற்பொழுது முதலமைச்சர் என்ற ஓர் இடத்துக்கு எட்ட முடிந்திருக்கின்றது. நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயம், விஜய் ஆட்சிப்பட மாதிரினால் ஈழத்தமிழர்களுக்கு என்ன பயன், என்ன பிரயோசனம் என்ற ஒரு விடயம் இருக்குதானே. அப்ப புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக விஜய் அவர்கள் பக்கம் சாய வளர்க்கிட்டு இருக்கார்கள். ஏனென்றால் அவர் சில ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார் என்றால் தலைவனை இழந்த, அதாவது தாயை தலைவனை இழந்த ஒரு இனம் இருக்கிறது ஈழத்தமிழர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த சொன்னதுல இருந்து புலம்பெயர் தமிழர்கள் பல பேர் விஜய்க்கு ஆதரவாக மாறிவிட்டார்கள். அப்ப இதுவரை காலம் புலம்பெயர்களுடைய ஆதரவுடன் இருந்தவர் யார் என்றால் சீமானவர்கள். அவருடன் இருந்தாலும் அப்ப விஜய் முதலில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா சீமானவருடைய வாக்குகள் ஆதரவுகளை எல்லாம் முதலாக எடுத்துட்டேன். திடீரென்று இளைஞர்களுடைய பட்டாளம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 25% இளைஞர் பட்டாளம் இருக்கு. அப்ப அவர்களுடைய வாக்குகளையும் வாங்கி அப்ப 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை அவர் பெற இலகுவாக இருந்தார். அப்ப அவர்களின் மூலம் அந்த எல்லா தொகுதிகளிலும் சீமான் வைத்திருந்தார்கள், தன்னுடைய கிளைகளை வைத்திருந்தார். அதேபோல் விஜய் அவர்களும் என்ன தன்னுடைய கட்சி திரைப்பட கழகங்கள் இருந்தது, அதெல்லாம் அப்படியே கட்சியாக மாறி கட்சி கழகங்களாக மாறி விஜய் என்று ஒரு அணையா தீயாக சுனாமி போல் தமிழகத்தை ஆட்சி கொண்டிருக்கிறார், ஆட்சிப்படம் ஏற இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு சில தடைகள் இருக்கு. இன்னும் அவர் முதல்வர் ஆகவில்லை. அதற்கான தடைகள் என்னென்று பார்த்தால் அவருக்கு தேவை 118 ஆசனங்கள், இப்ப இருக்கிறது 108 ஆசனங்கள், இன்னும் கிட்டத்தட்ட 12 ஆசனங்கள் தேவைப்படுகிறது. அப்ப இதை அடைவதற்கு அவர் எவ்வாறான உத்திகளை கையாள போகிறார் என்பதுதான் அடுத்த கேள்வி. அதுக்கான உத்திகளை இதுவரைக்கும் கையாண்டிருக்கிறார். நிச்சயமாக இப்ப விஜய் அரசாங்கம் அமைப்பதற்கு சில ஆசனங்கள் தேவைப்படுகிறது. இந்த ஆசனங்கள் எங்கிருந்து பெறப்பட போகின்றது என்ற ஒரு விமர்சனம் இருக்கோ, பார்வையும் இருக்குது. இந்த இதெல்லாம் தொங்கு சபை என்ற ஒரு அமைப்பு தான் தற்பொழுது நடைமுறையில் வரப்போகின்றதாக அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். இதுல காங்கிரசுடன் ஏற்கனவே அவர் பேச்சுவார்த்தை செய்து விட்டார். அப்ப ராகுல் காந்தி, அதாவது இந்தியாவின் 12வது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கேன். என்னன்னா அந்த விஜயோட கதைத்திருக்கிறேன்,
அப்ப எங்களுடைய ஆதரவு அவருக்கு தான் ரீதியில தன்னுடைய ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக விட்டு காங்கிரஸ் எங்களோட ஓடி வர போன மாதிரி இல்ல, சரியோ பிள்ளையோ அவர்கள் ஆதரவு தெரிவித்து தான் ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடு. அதே காரணம் என்னவென்றால் போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் வந்து திமுக அதிகப்படியான விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. ஏன்னா காரணம் என்னவென்றால் எங்களுக்கு சரியான ஆசன பங்கீடு வழங்கப்படவில்லை, சரியான இடங்கள் சரியாக பிரித்து எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற விமர்சனம் இருந்தது. அவர்கள் ஆட்சிப்படமாறினாலும் இவர்களுக்கு ஆசனங்களுக்கு குறிப்பிட்டதான் வழங்கலாம், மேலதிகமாக வழங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேசிய கட்சி அவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகள் இருக்கு. காங்கிரசுடன் இணைவது கூட தமிழ் தேசிய விரோத செயற்பாடு என்று பல அரசியல் விமர்சனங்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கையில் வந்து 2009 யுத்தம் நடக்கும் போது யார் ஆட்சிப்படம் இருந்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். திமுகவையும் இன்று ஒரு துரோகிகளாக பார்க்கிறார்கள் சில பேர். அதுக்கு காரணமும் காங்கிரசுடன் ஆட்சியுடன் நெருங்கி இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அப்ப தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற விஜய் அவர்கள் எவ்வாறு இது அந்த ஒரு குழப்ப நிலை இருக்கு. அது ஒரு புறம் இருந்தாலும் விஜய் ஆட்சிப்படம் ஏற வேண்டுமாக இருந்தால் திமுக காங்கிரசின் ஆதரவு காணப்படுகிறது. அதே நேரத்தில் பாமக காங்கிரஸ் மட்டும் ஆதரவு தெரிவித்தால் காணாது என்ற 1-2 தான் வாக்கு ஆசனங்கள். அப்ப பாமகவுடன் ஆதரவு. ஆனால் பாமகவுடன் ஆதரவு அவர் கோரி இருக்கும் இந்த நேரத்துல பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் அல்ல நிபந்தனையை விதிக்கிறார். என்னென்னு பார்த்தால் தன்னோட மனைவி சௌமியா அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை தரணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவரிடம் இருக்கிறதோ 5 ஆசனம், ஆனால் துணை முதல்வர் பதவி வேணுமா, அதை ஒன்று சொல்றாரு. அந்த திரைப்படங்கள் மாதிரி தானே ஒரு ஆசனத்தை வச்சுட்டு முதல்வர் ஆகிற மாதிரி அவங்களுடைய கனவுகள் திரைப்படம் தான் இப்ப நடக்கிறத பார்த்தாலே. அப்ப அப்படி ஒன்று இன்னொரு நிபந்தனை வைத்திருக்கிறார். அப்ப ஏற்கனவே தெரியும் விஜய் அவர்கள் 2 தொகுதியில எலெக்ஷன் கட்டிருந்தார். அதுல 2ல மட்டும் இருக்கு. ஒன்றை வந்து ராஜினாமா செய்யணும். இந்த ராஜினாமா செய்கிற தொகுதியை தங்களுக்கு தான். அப்ப இன்னொரு இடத்துல வந்து துணை முதல்வராக திருசா வருவார் என்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுல அதுவும் ஒரு பேசு பொருளாக தான் இருக்கிறது. அப்ப திருசாவும் வரலாம் என்ற சந்தர்ப்பத்தில் அன்புமணி அவர் அதையும் கேட்டிருக்காரு. அப்ப இது ஒரு பாரிய ஒரு குழப்ப நிலையை விஜய் ஏற்படுத்தியிருக்கு. அப்ப 5 ஆசனத்துக்காக நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு விட்டு கொடுப்பை எடுக்கணுமா என்ற ஒரு குழப்ப நிலையை விஜய் இருக்கிறார். அதே இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தால் அப்ப இதை தாண்டி அவர்கள் யாருடன் ஆட்சி செய்யலாம் பார்த்தா ஏற்கனவே திமுகவுடன் இருக்கின்ற காங்கிரஸ், மற்றது விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள், மற்றது யாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து ஆட்சிப்படம் ஏறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப இவர்களுடன் தீவிர ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த அளவுல இந்த திமுக இந்த விடயங்களை எவ்வாறு கைக்கொள்ள போகின்றான்னு பார்க்கணும். ஏனென்றால் தங்களுடன் கூட்டுக்கட்சியில் இருப்பவர்களை தான் திமுக இழந்து இன்னும் பலவீனம் அடைய போகிறார்களா, இல்லம் அவர்களை அரவணைத்து இன்னும் காக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை வேண்டி அவர்கள் பிரிந்து ஆதரவு தெரிவிக்கிறது வேறு விடயம் தானே. அப்ப எப்படி இருந்தாலும் அவர்கள் எதிர்கட்சி தான், ஆளுந்தரப்பு இல்லை தானே. அப்ப பலவீனம் என்று நாங்கள் கூற முடியாது. அவர்கள் வடிக்க தான் பார்க்க வேண்டும். இவர்கள் கூட்டணி சேர்வதை அவர்கள் வடிக்க பார்க்கணும். நிபந்தனைகள் இருக்கு, அது அரசியல் உட்குத்துகள் நிறைய இருக்கலாம் தானே. அப்ப இவ்வாறு சூழ்நிலையில் தமிழக அரசியலை புரட்டி போட்டி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல தான் இந்த அவசரமாக சென்னையில் வைத்து விஜய் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நாளைய தினம் வந்து ஆளுநரிடம் உரிமை கோர போகிறார் ஆட்சிப்படத்துக்கு. அந்த இடத்துல ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காலம் வழங்குவார். அப்ப அந்த காலத்துக்குள்ள அது எத்தனை காலம் என்பதை ஆளுநரை பொறுத்தா இருக்கு. அப்ப அந்த காலத்துக்குள்ள யாரு விஜய் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து முதல்வர் ஆகலாம். நிச்சயமாக ஆளுநர் குறிப்பிட்ட ஒரு காலங்களை வழங்கும். அந்த காலப்பகுதிகள் விஜய் அவர்கள் தனது பெரும்பான்மை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் மேலும் சிறிது காலங்களை விஜய் அவர்கள் கோருவதற்கான உரிமையும் உள்ளது. அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆளுநர் ஏற்றுக்கொள்வத காலப்பகுதிகள் எந்த அளவு அமையும் என்று சரியாக குறிப்பிட முடியாது. அந்த குறிப்பிடும்படி காலத்துக்குள் விஜய் தனது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய விஜய் கட்சி சார்ந்தவர்களுடைய மிக கடப்பாடாக காணப்படுகிறது. அந்த இடத்துல தான் நாங்கள் இன்னொரு முக்கியமான இடத்துல விஜய் அவர்களுக்கு மோடியின் ஆதரவும் தேவைப்படுகிறது என்றால் இந்தியாவின் கட்சியாக இருக்கின்ற மோடி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா சுமுத்தான ஒரு விடயம் வந்து இப்படிதான் நீங்க குறுக்குற வாரத்துல எனக்கு வந்து விடயம் ஞாபகம். தேர்தல் காலத்துல பாசித கட்சி தான் பாஜக பாசித கட்சி என்று குறிப்பிட்டவர் வந்து எப்படி இவர்களோட ஆதரவை கேட்பார், இந்த அவர்களது செல்வாக்கு எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய. அதை விட இப்ப என்ன பிரச்சனை, விஜய் ஏற்கனவே நிறைய வாக்குறுதிகள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த சலுகை இந்த சலுகைன்னு சொல்லி அந்த சலுகையில முதல் நிறைவேற்றணும், அதெல்லாம் வாக்குறுதிகள் இருக்கு. அப்ப அந்த வாக்குறுதிகளுக்கு ஒப்பிடும்போது இதெல்லாம் பெரிய விடயங்கள் இல்ல. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்பதுதான் அங்கு கவனிக்கக்கூடியவருடைய. எந்த இடத்துல வந்து
ஈழத்தமிழர்கள் சார்பு விஜய் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்? ஏற்கனவே இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை ஈழத்தமிழர் அகதிகளுக்கு வந்து செய்து கொடுத்திருந்தார்கள். அவை அதையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மேலும் இலங்கை அரசியலில் தமிழர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக விஜய் பாரிய ஒரு அழுத்தத்தை யாருக்கு கொடுக்கணும் என்றால் மத்திய அரசுக்கு. அந்த கடப்பாடும் விஜய்க்கு இருக்கிறது என்றால் தமிழ் தேசியத்தை தனது கண்கள் என கூறியிருக்கிறார். அவர் மீது ஈழத்தமிழர்கள் பல பேர், நிறைய பேர், கிட்டத்தட்ட 100% சொல்லலாம் என்றால் அவருடைய ரசிகர்கள் தான். ரசிகர்கள் என்ற ரீதியில் அவர் மீது ஒரு பாரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களும். முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள் வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்போ அதையெல்லாம் அவர் காப்பாற்ற வேண்டும். இனி வரும் காலங்களில் இலங்கை தேசத்தில் இந்த ஜாப்பு உருவாக்கம் சட்டம், மற்ற பயங்கரவாத சட்டங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு. அப்போ அதுகளுக்கெல்லாம் மத்திய அரசை இந்திய மத்திய அரசு அழுத்தம் செலுத்த கொடுக்க வேண்டும் என்று விஜய் வேண்டுவது வந்து ஒரு கடமைப்பாடு என்று பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விடயத்தை பார்க்கணும். இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, கச்சதீவு பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, விஜய் எப்படியாக இதை அணுக போகின்ற ஒரு பார்வை. காரணம் என்னவென்றால் திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் பார்க்கின்றோம் இந்த கச்சதீவு மீட்போம், கச்சதீவு மீட்கிறதுக்கு நாங்கள் கடிதம் எழுதுறதுல தொடக்கம், மீட்கிறதுக்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்யறது தொடக்கம், இப்படியான பிரச்சனைகளை கை கொள்வார்கள். ஆனால் விஜய் இதை எப்படி அணுக போகின்ற? ஏனென்றால் விஜய் இதுக்கு முதலாக வருங்காலங்கள்லாம் கட்சியை மீட்டையாக வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் அண்மை காலத்தில் தேர்தல் மேடைகளாக இருக்கட்டும் சரி, அவர் அரசியலுக்கு வரும் முன்னதாக ஒரு சில மேடைகளிலும் சரி இந்த விடயத்தை அழுத்தி கூறியிருக்கிறார். இப்படியான விடயம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் எப்படி தாக்கம் செலுத்தும்? கட்சியை விஜய் இந்திய மீனவர்களுக்காக மீட்டு கொடுத்தால் என்றால் இலங்கை மீனவர்களை இவர் எவ்வாறு சமாளிக்க போகிறார்? இலங்கை மீனவர்கள், இலங்கை தமிழர்கள் இவர் மீதான இப்படியான நம்பிக்கை கொள்ள போகிறார் என்ற ஒரு பாரிய விடயங்களும் இதில் ஒளிந்திருக்கு. கச்சதீவு இந்தியாவுக்கு போகாது, எல்லாம் உலக அறிந்த உண்மை. மேடைகளில் அவர்கள் கதைப்பதற்கான வாக்கரசியல். அப்ப விஜய மட்டுமில்லை, எல்லோருமே அது இருக்கிறார். சீமானவர்கள் கூட இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார், நாங்கள் கச்சதீவை மீட்போம், நெய்தல் படி அமைப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படியெல்லாம் காணப்படுகிறது. அது வாக்கரசியல். தமிழக அரசாங்கத்துக்கும் தெரியும், இலங்கை அரசாங்கத்துக்கும் தெரியும் கச்சதீவு இலங்கைக்குரியதுதான் என்பது. அதில் இன்னொரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லை தாண்டும் மீனவர்களை சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அது எந்த ஒரு காலத்திலும் மனித அபிமானத்துக்கு ஏற்ற ஒரு விடயம் இல்லை. எல்லை தாண்டி வருபவர்கள் அதே நேரத்தில் வந்து எல்லை தாண்டி வந்து இலங்கையினுடைய மீனவர்களுடைய வேலைகளை அறுப்பதோ, இலங்கையினுடைய சொத்துக்களை அபகரிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை ரீதியாக அது கலந்துரையாடி மீனவர்களுக்கு இடையிலான தொப்புள் கொடி உறவுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்திவிட்டு வேடிக்கை பார்க்காமல் இரண்டு அரசாங்கம் இணைந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பதுதான் சாலப்பொருள். அதை தாண்டி இன்னொரு விடயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம்னா, நான் இலங்கை அரசியல்வாதிகளுடன் விஜய் அவர்கள் எப்படியான ஒரு அரசியல் இணக்கப்பாட்டையா இல்ல ஒரு விரோத தன்மையா கொண்டிருக்கிறான்னு பார்த்தா, நாமல் ராஜபக்ச அவர்கள் விஜய் அவர் கட்சி தொடங்கிய உடனேயே தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். வாழ்த்துக்களை தெரிவித்த கட்டத்தில் விஜய் கட்சி சார்ந்தவர்கள் இவர்கள் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க தேவையில்லை, இவர்கள் தமிழ் மக்களை அழிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். அந்த வகையில் சிங்கள கட்சியில மிக முக்கியமாக காணப்படுகிற பெரமனா கட்சியோட இவர்கள் அதிகப்படியான ஒரு முரண்பாட்டை தான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை வடபகுதியை பொறுத்தவரை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் விஜய் அரசியல் வந்ததிலிருந்து சரி, அவர் அரசியல் மேடைகளை பிரச்சாரம் செய்ய தொடங்கின காலத்திலிருந்து சரி, அவர் அதிகப்படியான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தால், அதிகப்படியான பதிவுகளை தனது பேஸ்புக் பக்கத்திலும் சரி, தனது யூடியூப் பக்கத்திலும் சரி அதிகப்படியான காணொலிகளை விஜய்க்கு வாரி வழங்கியிருந்தார். அதையும் தாண்டி இதன் பாராளுமன்ற உரையினும் போது விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் என்ற விடயத்தை நான் குறிப்பிடுறோம். அப்படியான விடயத்தில் தமிழக அரசாங்கம் அமையப்போகும் தமிழக அரசாங்கம் இலங்கை தமிழர்களுடன், அதாவது இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடன் எப்படி இணக்கப்பாடான தன்மையை கொண்டு போகிறார்கள் என்று பார்ப்போம். அதே நேரத்தில் வந்து திரையுலக பல்வேறுபட்ட ஆரம்ப கட்டத்தில் விஜய் எதிர்த்த ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் இப்ப விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். ரஜினிகாந்த் என்று பல்வேறுபட்ட திரையுலகமே விஜய்க்கு சேர்ந்து வாழ்த்தையும் தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக பார்ப்போம் இது எவ்வாறு அமையப் போகிறது என்று. யாழ்ரா பொலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.